ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்ற நம்புகிறேன். இப்போ சமீப என்ன நடந்துகிட்ருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் இருக்கவங்க நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறோம். இந்த கேஸ் விலையை கேட்டாலே மன அழுத்தத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ சங்கட்டமாக இருக்குது. இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும், எப்படி நகரும்ன்றது தெரியல. எனக்கு கால் பண்ணுறாங்க நிறைய பேர், ரெஸ்டாரண்ட் ஓப்பனில் இருக்கா, என்னுடைய ரெஸ்டாரண்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. பசங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் என்ன கடை க்ளோஸ் பண்ண போகிறீங்களா? எங்களுக்கு எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது தெரியுமா? நான் சொன்னேன், உங்களை தாண்டி எனக்கு இருக்குடா. கடை மட்டும் என்றைக்குமே க்ளோஸ் பண்ண மாட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம விறகுல தான் நம்ம பிரியாணி போடுறோம். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கடை திறந்து நம்ம விறகுல மட்டும்தான் பிரியாணி பண்ணுறோம். விறகுல போட்டுட்ருக்கோம். அதனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை இது வரைக்கும். எனக்கு மற்ற மெனூஸ் 90% நான் அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்துக்கும் மக்களுக்கு போயிட்டு கரெக்டான மெனு கரெக்டாக கொடுத்துடணும். மெனுவில் இருக்கிறது எப்படியாவது கொடுத்துடணுன்ற இதில் நான் ஓடிட்டுருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் 35 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 35 பேருக்கும் ஸ்டாஃப் ஃபுட்டு சமைப்பானுங்க பசங்க. யாருக்காவது உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப கேஸ் தட்டுப்பாடாக இருக்குது, என்னால் அடுத்தது என்ன சமைக்க முடியலை, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றவங்க என்னுடைய டான்சிங் ஷெஃப் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க. இங்கே 35 பேரோட நீங்களும் சேர்ந்து எங்களோட சேர்ந்து நீங்கள் சாப்பிட்லாம். அது என்னைக்காக இருந்தாலும் சரி, எப்போ டைமாக இருந்தாலும் சரி வந்து சாப்பிடுங்க. 11 to 11 நம்ம கடை இருக்கும். நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவினாசி ரோடு தொட்டிப்பாளையம் பிரிவிட்ட இருக்குது. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க மக்களே. நன்றி.